அடுத்து வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் யோகாக்கா, அருளக்காவை பிடிக்குமா, யாரை பிடிக்கும்னு கேட்டிருக்கீங்க. நான் அண்ணா வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும். 2 அண்ணியுமே பிடிக்கும். ஒரு அண்ணியை தான் பிடிக்கும் இல்லை, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல 2 பேரும் சேர்ந்து. அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. 2 அண்ணியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் வீடியோலே எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோவில் நீங்கள் எப்படி கேட்க விரும்புகிறீங்களோ அது மாதிரி சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால எப்படி எடுக்கிறது என்னன்னு தெரியல. அடுத்து வந்து காது குத்து பற்றி தான் நிறையா கேட்டிருக்கீங்க. காது குத்துக்கு போட்ட நகையெல்லாம் யார் யார் செஞ்சது, அண்ணங்க தனியாக செஞ்சாங்களா, அப்பா எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே பொதுவு தான், தனித்தனியாக எதுவும் செய்யலை. எல்லாமே பொதுவு தான். தாய் மாமா அப்படின்றபோது தாத்தா அப்பா எல்லாமே ஒன்று தான். ஸோ அது எல்லாமே ஒன்றா தான் போட்டாங்க அண்ணங்க எல்லாருமே. அடுத்து இதை நீங்கள் வந்து எப்படி இந்த சீரை வந்து திருப்பி செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க நிறையா பேர். இந்த தாய்மாமா சீர்னால் வந்து எங்கள் ஊரில் வந்து செய்ய மாட்டாங்க திருப்பி. அதனால் எல்லாமே செய்யாமல் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. என்னால் முடிஞ்சதுன்னு இல்லாமல் என் மருமகனுக்கு நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வேன். ஆல்ரெடி அண்ணன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ராமே அவங்களோட சேனல்லையே சொல்லியிருப்பேன், ராமியோக சேனலில். அது வந்து எல்லாமே செய்யணும்னு கிடையாது, எதுவுமே செய்யாமல் போகக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். இதை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் திட்டுறானா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் நிறையா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மஞ்சு அக்கா லெக்ஷனாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்களுக்கும் ஆசை தான். பட் வந்து பண்ணி வச்சா பல ஒரு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு வேண்டான்னு இருக்கோம். எது பண்ணாலும் அப்கமிங்கில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே போடுறோம். அப்புறம் லெக்ஷனாவை பிடிக்குமா ராமண்ணாவை பிடிக்குமான்னு கேட்டிருக்கீங்க. 2 அண்ணாவுமே பிடிக்கும். இந்த அண்ணா எப்படியோ அதே மாதிரி தான் அந்த அண்ணாவும், 2 அண்ணாவையுமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கூட பிறந்த நாத்தனார் இருக்கான்னு கேட்டிருந்துருக்கீங்க. எனக்கு வந்து நாத்தனார் கிடையாது, ஒரு கொழுந்தை மட்டும்தான் இருக்காங்க. மாமா ஒன்று, கொழுந்தை ஒன்று மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மட்டும்தான். வேறு நாத்தனார் வந்து சித்தப்பா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொன்று பெரியப்பா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. கூட பிறந்த நாத்தனார்னு எனக்கு கிடையாது. அதனால் நான் நாத்தனாராக எங்கள் அண்ணா அன்னிக்கு வந்து அண்ணி 2 பேர்த்துக்கும் நான் நாத்தனாராக ரொம்ப பெருமிதமாக இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பாண்டிங். நீங்கள் எல்லாம் கமெண்டில் சொல்லும்போது மஞ்சு வந்து நாத்தனார் மாதிரியே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் மொய் பணம் எவ்வளோ வந்துச்சு மொத்தம் நீங்கள் சொல்லவே இல்லை. அண்ணா எவ்வளோ போட்டாங்க, மொத்தமாக நீங்கள் அமௌண்ட்டே சொல்லலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மொத்தமாக சொல்லலாமா என்னன்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ணா வந்து போட்டதை உங்களுக்கு அண்ணா வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 6 lakhs போட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. 2 பேரில் தனித்தனியாகவே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக வந்தது ஒரு பெரிய அமௌண்ட் தான். அது எங்களுக்கு திருப்பி கடன் தான் அது. அதனால் அது சொல்லலாமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் வர வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை போட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அவங்க தாத்தாவும் அப்பத்தாவும் சேர்ந்து தோடு, பாப்பாவுக்கு ஒரு தோடு, தம்பிக்கு கை செயின் போட்டாங்க. அவ்வளோதான் போட்டாங்க. அப்புறம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, 2 பிள்ளைங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அடுத்து வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் ஒரு பிரதராக சிஸ்டரான்னு தெரியல, நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட சேலரியை வச்சு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து சம்பாரித்து எதுவுமே சேர்த்து வைக்கல, எல்லாமே கடன் தான் எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இரும்பு வண்டி வியாபாரம் தான் பார்க்குறாங்க. ஊர்லலாம் போய் இரும்பு வண்டி ஓட்டி தான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக ரொம்ப சேலரிலாம் வாங்குறதில்ல, கம்மியாக தான் ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே ஓட்டிகிட்ருக்கோம். போதுமான அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. எதுவும் அதை பற்றி எதுவும் பிளான்லாம் பெருசாக போடலை, பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்குது. பாப்பா ஸ்கூல் போயிட்டுருக்கா. பாப்பா எங்கே ஸ்கூல் போகிறா, என்ன படிக்கிறான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து விஆர்கே ஸ்கூலில் வந்து 3rd standard போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஊருக்கிட்டே தான், கீரமலத்திலே தான் விட்டுருக்கோம், எட்டி எங்கேயும் விடலை. தர்சன் இந்த ஸ்கூலில் குருகுலத்தில் விடலாம் தான் ஆசையில், வேலனை நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறனால இங்கேயே போகட்டும் அப்படின்னு சொல்லி இங்கேயே விட்டுருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோக்கும் அதிகமாக வரமாட்டாங்க, வர வச்சு பார்க்குறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைபை வச்சு தான் நான் இனி நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா என்னங்கிற பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குற வீடியோலாம் இனி அப்கமிங் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய்.